திருக்குடும்பம், ஜெபம், ஹோலி ஃபேமிலி பிரேயர், டேமில். அன்பும் அருளும் நிறைந்த இறைவனே, வானத்தையும் பூமியையும் படைத்த பரம தந்தையே, உம்முடைய திருப்பெயர் எப்பொழுதும் புகழப்படுவதாக. இந்த உலகில் குடும்பம் எனும் புனித வாழ்வை நிரூபிய உம்மை எங்கள் முழு உள்ளத்தோடும் நாங்கள் வணங்குகிறோம். இன்று உம்முடைய திருமகன் இயேசுவும் புனித கன்னி மரியாவும் நீதிமான் புனித யோசேப்பும் இணைந்த திருக்குடும்பத்தின் திருபாதங்களில் எங்கள் குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவே திருக்குடும்பத்தின் மையமே, நாசரேத்து இல்லத்தில் கீழ்ப்படிதலும் பணிவும் அன்பும் கொண்டு வாழ்ந்த எங்கள் ஆண்டவரே, எங்கள் வீடுகளின் நடுவிலும் நீர் குடியிருக்க வேண்டுகிறோம். எங்கள் குடும்பங்களில் நீர் இல்லாத இடங்களில் உம்மை வரவேற்கிறோம். சண்டை, கோபம், மடுனம், புரியாமை, வெறுப்பு நிறைந்த இடங்களில் உம்முடைய சமாதானத்தை நிரப்பும். எங்கள் இல்லங்கள் ஜெபத்தின் இல்லங்களாக மாற வேண்டும். உம்முடைய வார்த்தை வாசிக்கப்படும் இல்லங்களாக, உம்முடைய நாமம் போற்றப்படும் இல்லங்களாக, உம்முடைய அன்பு பகிரப்படும் இல்லங்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. புனித கன்னி மரியாவே, திருக்குடும்பத்தின் தாயே, அமைதியின் தாயே, பணிவின் மாதாவே, எங்கள் குடும்பங்களை உம்முடைய தாய்மையான கரங்களில் ஒப்படைக்கிறோம். எங்கள் இல்லங்களில் அமைதி இழந்த தருணங்களில் நீர் அமைதியை கொண்டு வாரும். தாய்மார்களுக்கு பொறுமையும் தியாகமும் அன்பும் நிறைந்த இதயத்தை அளிக்கும். பெண்கள் தங்கள் குடும்பங்களுக்காக தினமும் செய்யும் மறைமுக தியாகங்களை இறைவன் காணச் செய்யும். மரியாவே, எங்கள் இல்லங்களில் உம்மை போல ஆம் என்று சொல்லும் மனப்பான்மையை வளர்க்கும். புனித யோசேப்பே, திருக்குடும்பத்தின் காவலரே, நீதியின் மனிதரே, அமைதியான உழைப்பாளியே, எங்கள் குடும்பத் தலைவர்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். தந்தைகளுக்கு பொறுப்புணர்வு கொடும். குடும்பத்தை வழிநடத்த ஞானம் அளியும். சோர்வடைந்த மனங்களுக்கு புது வலிமையை தரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை திறக்கும். கடன் சுமையில் தவிக்கும் குடும்பங்களுக்கு வழி காட்டும். உழைப்பின் மரியாதையை எங்கள் குழந்தைகளுக்கு கற்றுத்தரும். திருக்குடும்பமே, நீர் வாழ்ந்த நாசரேத்து இல்லம் போல எங்கள் இல்லங்களும் எளிமையிலும் அன்பிலும் இறைவன் மையமாகக் கொண்ட வாழ்வாக மாற வேண்டும். எங்கள் குழந்தைகளை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்களின் படிப்பு, எதிர்காலம், நட்பு வட்டம், எண்ணங்கள் அனைத்தையும் உம்முடைய பாதுகாப்பில் வைக்கிறோம். தவறான வழிகளில் செல்லும் குழந்தைகளை திரும்ப அழைத்து வாரும். போதை, தீய பழக்கங்கள், அவமானகரமான பழக்கங்களிலிருந்து அவர்களை காப்பாற்றும். பெற்றோரை மதிக்க, பெரியவர்களை மரியாதை செய்ய, இறைவனை அன்பு செய்ய அவர்களின் இதயங்களை உருவாக்கும். கணவன் மனைவி உறவுகளை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அன்பு குறைந்த இடங்களில் புதிய அன்பை விதைக்கும். புரியாமை நிறைந்த இடங்களில் புரிதலை வளர்க்கும். மூன்றாம் நபர் தலையீடுகள், சந்தேகம், பொறாமை, கடுமையான வார்த்தைகள் எங்கள் இல்லங்களில் இருந்து அகலட்டும். திருமண உறவு புனிதமாகவும் நிலையானதாகவும் இறைவனுக்கு பிரியமானதாகவும் மாறட்டும். நோயால் வாடும் குடும்பங்களை நினைக்கிறோம். உடல் நோய்களால் படுக்கையில் இருப்பவர்களை நீர் குணப்படுத்தும். மன அழுத்தம், பயம், மனச்சோர்வு, தற்கொலை எண்ணங்கள் கொண்டவர்களை உம்முடைய காயங்களால் சுகப்படுத்தும். மருத்துவமனைகளில் அழுது கொண்டிருக்கும் குடும்பங்களுக்கு நம்பிக்கையின் ஒளியாக நீர் இருப்பீராக. பொருளாதார சுமையில் தவிக்கும் குடும்பங்கள், வருமானம் குறைவாக, செலவுகள் அதிகமாக, எதிர்காலம் தெரியாமல் தவிக்கும் குடும்பங்களை உம்முடைய கருணையால் நிரப்பும். கடன் சுமை குறையட்டும். தேவையானதை பெற வழிகள் திறக்கப்படட்டும். உழைப்பிற்கு உரிய பலன் கிடைக்கட்டும். உடைந்த குடும்பங்களை நினைக்கிறோம். பிரிந்த கணவன், மனைவி, தாயில்லா குழந்தைகள், தந்தையில்லா பிள்ளைகள், உறவுகளில் உடைப்பு ஏற்பட்ட இல்லங்களில் நீர் மீட்பராக வருவீராக. மன்னிக்க முடியாத மனங்களை மன்னிக்க கற்றுக் கொடுக்கும். காயமடைந்த இதயங்களை மென்மையாகத் தொடும். திருக்குடும்பமே, எங்கள் இல்லங்கள் சபையின் சிறிய வடிவமாக மாறட்டும். ஞாயிறு திருப்பலியை முக்கியமாக கருதும் குடும்பங்களாக, ஜெபத்திற்கு நேரம் ஒதுக்கும் இல்லங்களாக, பிறருக்கு உதவும் இதயங்களாக
எங்களை மாற்றும். இறுதியாக, ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை உம்முடைய திரு இதயத்தில் நிலையாக பதியும்படி வேண்டுகிறோம். இன்று மட்டுமல்ல, என்றும் என்றும் உம்மோடு நடக்கும் குடும்பங்களாக எங்களை ஆசீர்வதியும். எங்கள் இல்லங்களில் அன்பு ஆட்சி செய்யட்டும், அமைதி நிலவட்டும், நம்பிக்கை மலரட்டும், இறைவன் மகிமை வெளிப்படட்டும். திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென்.